ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், தீராத நோய், அந்த நோய் தீரவே மாட்டேங்குது. அதே போல ஒரு நபர் பரேஷான், குழப்பத்தில், பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். சில நபருக்கு அதிகமான நெருக்கடி இது போன்ற நிலையில் உள்ளவர்கள் அதிகமாக சதகா தர்மம் செய்யுங்கள். அப்படி சதகா செய்தால் உம்முடைய நோய்கள் அகற்றப்படும், முசீபத்துகள் நீக்கப்படும், அல்லாஹ்வுடைய கோபம் தணிக்கப்படும். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் நம்முடைய செல்வத்திலே, நம்முடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வான். காரணம் என்ன? சதகாவின் பொருட்டா. சதகாவுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது, சதகாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. அல்லாஹ் உடனே கேட்கிறான், அல்லாஹ் கபூல் செய்கிறான்.